மக்களே, பிக் பாஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து முடிவுக்கு வந்தது. அந்த முடிவுக்கு வர டைம்ல பிக் பாஸ் ஒரு சில வார்த்தைகளும் பேசினார். அதை பத்தி அந்த 4 ஃபைனலிஸ்ட்டும் என்னென்னலாம் பேசினாங்க, அது மட்டும் இல்லாம என்னுடைய கருத்துக்களும் சில விஷயங்கள் இருக்க போது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பயங்கரமான கண்டென்ட் எபிசோட்ல அவங்களுக்கு இருக்குதுன்றதால இன்னைக்கு பெருசா எதுவுமே வைக்கல. ஸோ தூங்கிட்டு இருந்த அரோரா எல்லாரையும் எழுப்பி எல்லா லிவிங் ஏரியாங்க வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டு, ஸோ முடிய போகும் கடைசி விஷயங்களில் நான் சொல்ல போவதில் ஒன்று எப்படி. ஸோ இப்போ முடிய போகுது, அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். 24 மணி நேரம் உங்களை பார்க்க, ரசிக்க, மக்கள்கிட்ட போய் சேர்க்க, ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறதுக்கு உதவியாக இருந்தது இந்த 24/7 பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து உங்களை முழுக்க முழுக்க பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீமோட 24 மணி நேரத்தோட ஸ்ட்ரீம் கடைசி சில நிமிடங்கள் வந்திருக்குது. ஓகே, நீங்கள் எழுந்து காலைல என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்த்து தூங்குற வரைக்கும் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்க்க காரணமாக இருந்த இன்னும் சில மணி நேரங்களில், இது சில நிமிடங்களில் நின்றுவிடும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தார். எல்லாரும் ஷார்ட்டா முடிக்க சொல்லி விக்ரம் வந்து சொன்னார், 24 மணி நேரம் எங்க அம்மா கூட என்னை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரில. ஆனா அதையும் தாண்டி மக்களாகிய நீங்க எங்களுடைய சிரிப்பும் சரி, அதில் நடக்கிற நல்லது கெட்டது இதெல்லாம் தாண்டி எங்களை பார்த்து ரசிச்சு எங்களை பிரமித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எப்படி பிரமிக்க வச்சு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு ரீதியில நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் 24/7 அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றது விக்ரம். அடுத்து சபரி சொல்றாப்புல 100 நாள் படம். எப்படி 100 நாள், இது 100 நாள் 100 படம் மாதிரி தான் நான் தொடர்ந்து பார்த்தேன். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இது கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதன் மூலியமா நான் பல லட்சம் குடும்பங்களிலும் பல கோடி உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் நான் ரீச் ஆயிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. இதன் மூலியமா எனக்கு ஒரு பெரிய குடும்பம் உருவாயிருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி அப்படின்றது சபரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த அரோரா, கிட்டத்தட்ட 100 டேஸ் 24 மணி நேரம் ரசிச்சிருப்பீங்க. எங்களுடைய கோபத்தையும் சரி, துக்கத்தையும் சரி, சந்தோஷத்தையும் சரி, நாங்கள் எழுந்து இந்த மாதிரி பல் வளர்க்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் சரி, எங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருந்தீங்க. எப்படி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இதன் பார்த்து எங்களுக்கு கூட இருந்தீங்க. முடிய போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா 24/7 இல்லைன்னா நீங்கள் சேனல் எதை காட்டுறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு தான் நம்பிட்டு இருப்போம். ஏன்னா சேனல் வந்து ஒருத்தரை ஹீரோ ஆக்கணும், ஒருத்தரை வில்லன் ஆக்கணும், ஒருத்தரை பாசிட்டிவாக காட்டணும், ஒருத்தரை நெகட்டிவாக காட்டணுன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் 24/7 அப்படி கிடையாது. எல்லாமே காட்டப்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே போட்டு உடைப்பாங்க. அதில் ஓப்பன் புக்காக இருக்கும். அந்த ஓப்பன் புக்கில் இருந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ண போறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் 24/7 வந்ததுக்கப்புறம் நிறைய இம்பேக்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அதில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அப்படின்றத ஒரு பக்கம் அரோரா சொல்கிறேன். இது நடுவில் நான் சொன்னது, இதில் அரோரா ஒன்று சொன்னது. அடுத்து திவ்யா, ஸோ ஃபைனல்ஸ் வரையும் எங்கள் 4 பேரையும் கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் நீங்கள் பார்த்து அதை வந்து ரசித்து எங்களை எல்லா எமோஷன்ஸும் உங்ககிட்ட போய் சேர்த்த இந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கும் நன்றி. அதை பார்த்து ரசித்த மக்களுக்கும் நன்றி. எங்கள் எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை குனிந்து கிளாப் பண்ணிட்டு தலை குனிந்து விடை பெற்றார்கள் அந்த 4 ஃபைனலிஸ்ட்டும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் லைவ் ஸ்ட்ரீம் கட்டாச்சு. எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா, இதில் சொல்கிற மக்களை கிட்டத்தட்ட இது பிக் பாஸ் ஆரம்பித்த நாள், இந்த சீசன்லேருந்து எப்பவுமே என் சிஸ்டம் ரன்னிங்கில் தான் இருக்கும். அன்னைக்கு வைக்கிறேன் பாருங்கள் லைவில், இது ஓப்பனாக சொல்கிறேன், அன்னைக்கு லைவில் என் சிஸ்டம் ஆனில் இருக்கு இல்லையா, அன்னிலிருந்து முடிகிற வரையும் 24 மணி நேரம் அந்த லைவ் ஓடின்னு தான் இருக்கும். அது சண்டே ஆனாலும் சரி, இதுவானாலும் சரி, அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கம்ப்ளீட்டாக அது ரன்னிங்லேயே என் சிஸ்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லை பவர் கட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதற்கு இடைவெளி, இல்லைன்னா இடைவெளியும் கிடையாது. அது கண்டினியூஸ் 24 மணி நேரம் தொடர்ந்து 105 நாள்னாலும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிகிற வரையும் என் வீட்டில் அந்த சிஸ்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது, ரெஸ்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு அது நான் எழுந்து முழிக்கிறதும் அதில் தான், தூங்க போகிறதும் அதில் தான்.
எல்லாமே எனக்கு அந்த பிக் பாஸ்னா அந்த பிக் பாஸ் டைம்ல முழுக்க முழுக்க எனக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல தான் இருக்குமே எல்லாமே, அந்த லெவலுக்கு பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த சீசன் இதுல என்னன்னா, போன சீசன் கூட அப்படி பண்ண முடியல. இந்த சீசன் வந்து 5 நிமிஷம் தான் முன்னாடி பின்னாடி ஓட்ட முடியுன்றதுக்காக ஸோ ஏதாவது நான் வீடியோஸை மறந்துட்டா கூட போயிட்டு வீடியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி போய் செயல்பட்டுருந்தேன். பட் அது வந்து இந்த சீசன் என்னதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நல்லா நிறையவே இருந்தாலுமே அது முடியும் போது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.